ஏன்க்கா இப்படி இருக்க? நலங்கு வைக்கிறதெல்லாம் தான் நல்லபடியா முடிஞ்சது. அபி ஆனந்தியும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தாங்க. திருஷ்டி சுத்தி போடணும் போல இருந்ததுக்கா. தனியா திருஷ்டி சுத்தி போட வேண்டிய அவசியமே இல்ல சாரதா. இவ பண்ண காரியம் இருக்கே அதுவே திருஷ்டி சுத்தி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏமா எதுக்குமா மறுபடியும் என்னைய சொல்லிட்டு இருக்க? நான் என்னமா பண்ண? என்ன பண்ணியா? நீ ஏண்டி அபிக்கு நலுங்கு வைக்கல? ஆனந்தி அக்கா கூட தான் வைக்கல. நீ ஒண்ணும் வைக்காம இல்ல, அபிக்கு வைக்காதனால ஆனந்தி உன் கையை தட்டி விட்டா, அதான் அவளுக்கும் வைக்கல. சரி, இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன். நீ அமைதியா இருக்கியா? அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறடி ஊம கோட்டா. ஏமா பெத்த பொண்ணு பத்தி இப்படிதான் அம்மா திட்டுவாங்களா? ஒரு பெத்த பொண்ணு பெத்த தாய் வயித்துல நெருப்பள்ளி கொட்டினா இப்படிதான் நீ பேசுவாங்க. இப்ப நான் என்னமா நெருப்பள்ளி கொட்டிட்டேன்? நீ என்ன காரியம் பண்ணல? 10 பேர் முன்னாடி எங்க மானத்தை வாங்கல. இன்னைக்கு மட்டுமா நீ எங்க மானத்தை வாங்கல? படிக்கிற வயசுலயே எவனையோ காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு அவமரியாதை, எவ்வளவு கஷ்டங்கள். அங்கேயாவது போய் நீ நல்லா இருக்கியானா? அதுவும் இல்ல. எப்படியாவது முன்னுக்கு வந்து ஒரு மனுஷி ஆவேனா இப்ப கூட இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு அபிய பாருடி. உன்னை விட மூத்தவ, அனுபவசாலி, கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு முன்னுக்கு வந்தவ. அவ எப்படி இருக்க பாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல. ஆனா ஒரு தாய் சொன்னாங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வந்து நிக்கிறா. அமெரிக்கா வரைக்கும் போய் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணி பேரு வாங்கி நிக்கிறாடி. அவ இந்த தாயோட பேச்ச மதிச்சு இங்க வந்து எவ்வளவு அமைதியா நிக்கிறா பாரு. பாருடி, அவ கால் தூசுக்கு பெருவியா நீ? அக்கா அப்படி எல்லாம் பேசாதக்கா. அப்படிதான் பேசுவேன் சாரதா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. கடைக்குட்டின்னு சொல்லி செல்லம் கொடுத்தா ஏறி மிதிக்கிறா. இத பார், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. என்ன ஏதோ 10ஆம் பசலியா நினைச்சிடாத. அப்படி நினைச்சா அது உன் முட்டாள்தனம். நான் பொறுமையா இருக்கிறதுனால எனக்கு கோபமே வராதுன்னு நினைச்சிடாதீங்க. நான் உங்க 3 பேரையும் பெத்தவ. உங்களை விட எனக்கு தாண்டி அகங்காரம் ஜாஸ்தி. ஆனா நான் அமைதியா இருக்கேன். நீங்க எல்லாம் கை குழந்தைகளா இருந்தப்போ, நம்மளை விட்டு உங்க அப்பா ஓடினப்போ கொஞ்சம் கூட மனசு தளராம உங்களை வளர்த்து ஆளாக்கினேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம். வெறும் வைராக்கியம் மட்டும் இல்ல, கோபமும் இருக்கு. அந்த கோபம் வெளியே வர்ற மாதிரி நடந்துக்காதீங்க. தாங்க மாட்டீங்கடி, தாங்க மாட்டீங்க. சரிம்மா, கோவப்பட வேண்டாம். உன் கோபத்தை நான் வெளியில கொண்டு வர மாட்டேன். தயவு செஞ்சு என்னை இதோட விட்டுருங்க. இனிமே எதுக்கும் என்ன கூப்பிடாதீங்கம்மா. அப்புறம் எங்கடி போற? எங்கேயும் போறேன். உனக்கு என்ன வந்தது? என்ன வேணுமா? நீ எங்கேயும் போக கூடாது. என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு அவமானம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு அவமரியாதை. நீங்க சந்தோஷமா இருக்க, என்ன விட்டுருங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏமா இவ்வளவு சத்தம் போடுற? சும்மா தேவையில்லாம. சரி, நான் இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். மகேஷ், கார்த்திக் எல்லாம் எங்க ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஏய், வண்டியை ரெடி பண்ணு சீக்கிரம். அழாதீங்க. ஏன் கக்கத்துறீங்க இப்படி? சொன்னா கேட்டதா? ஆர்த்தி, எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு? கொஞ்சம் டாக்டர் பார்க்கணும். உடம்புக்கு முடியல, அதான். டாக்டர் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. உள்ள இருக்காங்க. உள்ளதா இருக்காங்க. சரி, யாராவது ஒருத்தர் மட்டும் கூட்டிட்டு போங்க. பாத்து, நீ போறியா? நீங்க உட்காருமா. அம்மா, அங்கெல்லாம் போக கூடாது. ஒரு ஆள் தானே போலான்னு சொன்னாங்க. இரு.
எக்ஸ்கியூஸ் மீ. வாங்கம்மா. பார்த்து உட்காரு. உட்காருங்க. என்னாச்சுமா? திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தா. எதுக்குமா எமோஷனல் ஆகணும்? ப்ரெஷர் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாமா. என்னாச்சுன்னு தெரியலையே. ஒன்னும் ஆயிருக்காதுமா. ரொம்ப பயமா இருக்கு சாரதா. கவலைப்படாதீங்க அக்கா. அம்மா ஒன்னும் இல்லம்மா. பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன டாக்டர்? அந்த பொண்ணுக்கு நீங்க என்னம்மா வேணும்? அக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்கிட்ட வந்தாங்க. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்காளா? ஆமாங்க. ஆனா அவங்க என்கிட்ட வந்தது கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இல்ல, அபார்ஷன் பண்றதுக்காக. அபார்ஷன் பண்றதுக்கா? என்ன டாக்டர் சொல்றீங்க? என்கிட்ட வந்து கர்ப்பத்தை கலைச்சே ஆகணும்னு சொன்னாங்க. இப்ப யாருக்குமே நான் வேண்டாம். அப்படி இருக்கும்போது என் குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து என்ன சாதிக்க போகுது? உனக்கு குழந்தை வேண்டாம் அவ்வளவுதானே? அபார்ஷன்லாம் பண்ண வேண்டாமா? நான் எழுதி தர்ற மாத்திரையே 1 வீக் சாப்பிடு, தானாவே கலைஞ்சிரும். உண்மையிலே அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா கர்ப்பம் கலையாது. ஏன்னா அது உண்மையிலே விட்டமின் டேப்லெட், அதனால எந்த பிரச்சனையும் வராது. அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சு அந்த கோபத்துல தான் கர்ப்பத்தை கலைக்க சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் கர்ப்பத்தை கலைக்கல. இனிமே அந்த கர்ப்பம் கலையாது. நீங்க அவங்களோட அக்கான்னு சொல்றீங்க. அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ண பாருங்க. சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நல்ல விஷயம்தான். அவங்க கன்சீவா இருக்காங்க. நான் எழுதி தர்ற மாத்திரையே 1 வீக் சாப்பிடு, தானாவே கலைஞ்சிரும். ஐயோ ஐயோ. வாமா. உட்காரு. நீங்களும் உட்காருங்க. ஏமா, இவ்வளவு நாள் எப்படி சிம்டம்ஸ் தெரியாம இருந்தீங்க? தெரியல டாக்டர்.
ஓகே ஓகே, நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். ம். ஒரு வாரம் சாப்பிட சொல்லுங்க. ஆ. அதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி. இந்தாங்க. கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க, பாத்துக்கங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க. வா போ. என்னாச்சுக்கா? என்ன சொன்னாங்கக்கா? என்னாச்சு அபி? அம்மா, கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சந்தோஷமான செய்தி. ஆர்த்தி கர்ப்பமா இருக்கா. ஆர்த்தி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆர்த்தி, என்ன மன்னிச்சிடுறி. உன் நிலைமை தெரியாம நான் உன்னை அனாவசியமா திட்டுட்டேன். மன்னிச்சிடுறி, மன்னிச்சிடு. சரி விடு. ஆர்த்தி, என்னக்கா இவ? அபி, மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. உனக்கு தான் தெரியும்ல அவளை பத்தி. கவலைப்படாதம்மா, மனசை போட்டு குழப்பிக்காத. இனிமே எந்த பொண்ணும் உங்களை ஏன் எடுத்து பார்க்க மாட்டா. ஏன் ஒரு மனோவியாதி பிடிச்ச பொண்ணு கூட உங்களை இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சவால்டி சவால். வாழ்ற, வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறேன். நீ உன் புருஷன் வாழணுங்கிறதுக்காக உன் உயிரை தியாகம் பண்ண போற. இதை விட்ட வேற வழி இல்லை. இதான் தீர்வு, வேற வழி இல்லை.